Hi friends, topic 1 simplification பேஸ் பண்ணி ப்ராப்ளம் பார்த்துன்னு இருக்கோம். அதோட கண்டினியூஷன் தான் 2014 டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்ட கொஷின். சரிங்களா? ப்ராப்ளம் நம்பர் 31. சரிங்களா? கொஷின் பாருங்கள். ரூட் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 74 ப்ளஸ் அகைன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 44 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 22 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16. சரிங்களா? இந்த மாதிரி சம் நம்ம ஆல்ரெடி அதிகமாக பார்த்துருப்போம். ஒரு 3-4 சம்பு பார்த்துருப்போம். ரொம்ப ஈஸி தான். நம்ம என்ன பண்ணணும், இந்த சம்மெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டு. சரிங்களா? இதுதான் வந்து ஃபஸ்ட் சால்வ் பண்ணணும். அப்புறம் செகண்டு, தேர்டு, ஃபோர்த்துன்னு சொல்லிட்டு இந்த டைரக்ஷனில் தான் சால்வ் பண்ணணும். சரிங்களா? லாஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டுக்கு போகணும். அந்த ஆர்டர் மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போது இதுக்கு வந்து ஸ்கொயர் ரூட், எல்லாமே ஸ்கொயர் ரூட் தான் இருக்குது. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 நமக்கு என்ன தெரியும்? 4 × 4 தான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16. சரிங்களா? அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 நம்ம என்ன பண்ணணும்? 4 எழுதணும். ஓகேங்களா? அப்போ வந்து இந்த ரூட் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16க்கு 4 கிடைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் அதுதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த 5ஐயும் இந்த 4ஐயும் ஆட் பண்ணணும். என்ன கிடைக்கும்? அடுத்தது 9 கிடைக்கும். ஓகேங்களா? இந்த 5ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணால் 9 கிடைக்கும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 வந்துடும். சரிங்களா? அதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 இருக்குது. நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 என்ன தெரியும்? 3 × 3 தான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9. சரிங்களா? அப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிடும். ஒரு 3 மட்டும் வெளியே வந்துடும். ஓகேங்களா? அப்போ அடுத்த ஸ்டெப்பில் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 22 + 3 கிடைக்கும். சரிங்களா? அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 22 + 3 வந்து என்னது நம்மளுக்கு? 22 + 3 வந்து பார்த்தீங்கன்னா 25. அதாவது இந்த 9 கேன்சல் ஆகிடும். 3 × 3 இவ்வளோ ஒரு 3 வெளியே வந்துடும். அந்த 3 தான் அங்கே எழுதியிருக்கோம். அப்போ இங்கே ஏற்கனவே 22 இருக்குங்களா? 22 + 3ன்னா 25. சரிங்களா? அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 வந்துடும். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 நம்ம கேன்சல் பண்ணணும். எங்களுக்கு எப்படி கேன்சல் பண்ண முடியும்? 5 × 5 தான் 25. அப்போ ஒரு 5 வெளியே வரும். இந்த ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் ஆகிடும். சரிங்களா? அப்போது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா √5 வந்துடும். ஓகேங்களா? இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும். அடுத்தது √5 வந்துடும். இந்த 5ஐயும் 44ஐயும் ஆட் பண்ணணும். 44 + 5 என்னது? 49. சரிங்களா? அடுத்தது 49 நம்மளுக்கு கிடைக்கும் ஸ்டெப்பில். சரிங்களா? 49, சாரி இது வந்து 49 தான். ஓகேங்களா? 6 கிடையாது, வெறும் 49 தான். நான் 496ங்க ராங்காக வந்து டைப் பண்ணிட்டேன். சாரி, வெறும் 49 தான் நம்மளுக்கு கிடைக்கும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா. சரிங்களா? 49. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49 என்னது? 7 × 7. சரிங்களா? அப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிடும். ஒரு 7 மட்டும் வெளியே வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 74 + 7 வந்துடும். ஓகேங்களா? இந்த 6 கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த 49 என்னது? 7 × 7 49. அப்போ ஒரு 7 வெளியே வந்துடும். இந்த ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிடும். அப்புறம் 74 + 7 இருக்குது. 74ஐயும் 7ஐயும் கூட்டினா என்ன வரும்? 81 வருங்களா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 81. இப்போது அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா 81. 81ஓட ஸ்கொயர் ரூட் என்னது? 9 × 9 தான் 81. சரிங்களா? அப்போ ஒரு 9 வெளியே வந்துடும். இந்த ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிடும். சரிங்களா? அப்போ ஆன்சர் என்னது? இதோட ஆன்சர் வந்து 9. ஓகேங்களா? அப்போது இப்படி கொடுத்துருக்க அந்த ஸ்கொயர் ரூட், இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னது? வெறும் 9 தான் அதோட ஆன்சர். சரிங்களா? ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி சம்ம நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இதை வந்து நம்ம என்ன பண்ணோம்? ஸ்கொயர் ஈஸியாக ஞாபகம் வச்சுருக்க மாதிரி நான் ஆல்ரெடி ட்ரிக்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். வர்க்க எண்களோட எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து பாருங்கள். இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்க்கை தரேன். சரிங்களா? ஸோ இந்த ஆர்டர் கடைசிலேருந்து ஃபஸ்ட்டு இப்படி போகணும். இந்த ஆர்டர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். சரிங்களா? அதே போல் இந்த மாதிரி சம்ம நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கலாம். அதையும் கொஞ்சம் டைமுக்கு குயிக்காக சால்வ் பண்ணுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ப்ராப்ளம் 31க்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 9. சரிங்களா? ப்ராப்ளம் 32 வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.